பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாமக்கல்லேருந்து நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்ன அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே த்ரில்லிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணாரி டச் பண்ணியாச்சு. பண்ணாரி கோயில்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இதுலேருந்து போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்தடுத்து இருக்குது நம்ம வேடிக்கை பாருங்கள். கோயில் வந்துருச்சு பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவில் தாங்க இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு இந்த யானை வர்றது, சிறுத்தை நடமாட்டம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறையா விஷயம் இங்கேயே நடக்கும். கோயில் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரூட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ரூட்டு தான். எப்போ இடையில என்ன வரும்னே சொல்ல முடியாது. பார்ப்போம், நம்ம கண்ணில் என்னென்ன மாட்டுதோ எல்லாத்தையும் நான் வீடியோவில் உங்களுக்கு போட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப்பு வந்திருக்கீங்களா, இந்த பண்ணாரி ரூட்டில் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சைடில் எல்லா பக்கமும் பாருங்கள், சுற்றி முற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாரஸ்ட் தான். இந்த பக்கமாக இருக்கட்டும், இதை பார்த்தீங்கனாலே தெரியும். உள்ளே பாருங்கள், குதிரைலாம் வந்து இப்போவே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இது காட்டு குதிரையா இல்லை வந்து இங்கே ஆளுங்க கொண்டாந்து இருக்காங்கன்னா நமக்கு தெரியல. இந்த பக்கமும் பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. எல்லா பக்கமும் உங்களுக்கு காடு தான். பெருசாக டூ வீலரில் யாருமே இல்லை, நம்ம தான் டூ வீலரில் போயிட்டுருக்கோம். நம்ம என்னதான் காரில் போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரில்லிங் வராதுங்க. அந்த காரில் போனீங்கன்னா உள்ளே நீங்கள் போட்டு உட்காந்துட்டு சரியாக திரும்பி பார்க்க முடியாமல் 360 டிகிரியில் நம்ம பார்க்கணும் எந்த பக்கம் என்ன வருதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ட்ரிப்பு போனால் தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். சரி பார்ப்போம், நம்ம இதுக்கப்புறம் என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திம்பம் தாங்க ஏறிட்டு இருக்கோம். மொத்தம் இதில் 27 பெண்டு. ஒவ்வொரு பெண்டும் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக போகிற இந்த ஏற்காடு, அப்புறம் அந்த கொல்லிமலை அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ரொம்ப டேஞ்சரான பெண்டு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ எந்த பக்கம் சிறுத்தை உட்காந்துருக்கும், எந்த மரத்தில் என்ன இருக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் காடு, வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் மற்ற மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரிலாம் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேர்னிங்கில் பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோ இன்னும் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும். டர்னிங்கே வித்தியாசமாக இருக்கும். நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் பெண்டிலெல்லாம் ஏற முடியும். ஓட்ட தெரியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக போகணும். காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு கீழே வந்து ஆழமாக இருக்குது. எந்த இடத்துல இருக்கோம் பாருங்கள், நீங்களே பார்த்தீங்களா. எப்படி போகிறாங்க பாருங்கள், ரொம்ப ஸ்லோ பண்ணி. எப்பா பயங்கரமாக இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஹில்ஸ். தார் ரோடெல்லாம் வண்டியை வச்சு எப்படி போட்டாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனால் இதில் பஸ் ஓட்டுறவங்க, அந்த பெரிய பெரிய வண்டி ஓட்டுறவங்க தான் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு டர்னிங்லேயும் திரும்புறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரிவேஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப டேஞ்சரான வளைவு. இதெல்லாம் கொண்டை ஊசி வளைவுன்றாங்க இதுக்கு. அதனால் எக்ஸ்பர்ட்டான டிரைவர்ஸ் தான் இங்கே சூப்பராக ஓட்டுறாங்க போல். எப்படிப்பட்ட வளைவு பாருங்கள். திம்பம் 27 பெண்டுமே ரொம்ப டேஞ்சரான பெண்டு தான் எல்லாமே. எப்போ மழை வருது, எப்போ என்ன எதுவுமே சொல்ல முடியாது. பஸ்ஸு பாருங்கள் இப்படி போகுது. இந்த 27 பெண்டையுமே நாங்கள் கடந்து வந்துட்டோங்க. ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு. முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி ஹில்ஸ் இடத்துல வரும்போது ஹெல்மெட் போடாமல் இருக்காதீங்க. கடைசியாக பாருங்கள், நான் திம்பம் வந்தாச்சு. வண்டியில் வந்து பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சத்தியமங்கலம்
சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஹெல்மெட் இல்லாமல் வராதிங்க. 2 பேரும் பேக்கில் உட்காந்துருக்காங்க, 2 பேர் நீங்கள் வரீங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் கட்டாயம் ஹெல்மெட் கொண்டுங்க. நீங்கள் அப்படி போடாமல் வந்தீங்க அப்படின்னா பிடிச்சி வச்சுருவாங்க, உடனே ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி கூட எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் இந்த இடத்துக்கே வரணும். சேஃப்டியாக வாங்க. அதுவும் காரில் வரீங்க அப்படின்னா சீட் பெல்ட்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த காரணத்தை வச்சு எப்போ ஃபைன் போடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. அது இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா சில போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து வனவிலங்குகளை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அது எதாவது நம்மளை பண்ணிச்சுனா கூட அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம், முழு பொறுப்பும் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க அவேர்னஸ் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் காரெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்களால் இயற்கையெல்லாம் ரசிக்க முடியாதுங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்பா அந்த வழியை பாருங்கள். அப்பா நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி எதுவுமே பார்க்கவே முடியாதுங்க. ரூட்டு பாருங்கள் எவ்வளோ சில்லுன்னு அழகாக இருக்குது பாருங்கள். போன டைம்லாம் இங்கெல்லாம் வந்துட்டு மலைங்க, எப்படியோ இந்த பக்கம் மழை இப்போ எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா பார்டருக்குள்ள டச் ஆகிட்டாங்க. உள்ளே வந்தாச்சு. ஃபுல்லாக இது கர்நாடகா தான். இதே பார்த்தீங்கன்னா உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். நம்ம தாளவாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுங்க. புலிகள் காப்பகம் தான் இதுவுமே ஃபுல் ஃபாரஸ்ட் தான். உங்களுக்கே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இப்போ தாங்க உள்ளே போகிறோம். ஃபுல்லாக 2 பக்கமும் அப்படியே அந்த அடர்ந்த காடுங்கிறாங்களா, அந்த மாதிரி ஃபுல் காடு. ஐயோனாலும் அம்மானாலும் யாரும் வரமாட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போது சாப்பிட எங்கே வந்திருக்கோன்னா, இங்கே செம்ம பசிங்க மதிய நேரம். ஸோ வந்து தாஜ் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு இடம். நம்ம ஆள் ஒருத்தர் சொன்னார் ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணி போய் சாப்பிட்டு பாருங்கன்னாரு. சரி ரைட்டு வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். பிரியாணி சிக்கன் பிரியாணி வெளியே வந்துட்டு பிரியாணி சாப்பிடாம இருந்தால் எப்படி? ஆமாம், அடுத்து பன்னிப்புறா தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டு அடுத்தடுத்து என்னன்றது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து பன்னிப்புறா என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். வெளியே தெரிஞ்சு எல்லா இடமும் அப்படியே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஃபாரி மட்டும் இப்போ அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. பார்த்தீங்கன்னா பந்திப்புறாக்கில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நிறையா மானுங்க தாங்க கண்ணில் படுது. பார்ப்போம் இன்னும் என்னென்னனாலும் நம்ம பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். நிறையா அந்த குரங்கு அது இது நிறையா சேட்டை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கு ரோட்டுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக சஃபாரி வரவங்கலாம் வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் வராதிங்க. ஏன்னா சஃபாரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா புலி வந்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்றதுக்காக எந்த சஃபாரியும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த பந்திப்புறாவில். ரொம்ப டேஞ்சரான பிளேஸில் பேன் பண்ண இடத்துக்குள்ள தான் நம்ம போயிட்டுருக்கோம். தெரியுதாங்க பாருங்கள், யானை பாருங்கள் எத்தனை யானை, 2-3 தடவை போயிட்டு இருக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது. அப்பா செம்மையாக இருக்குது அங்கே பாருங்க. வேற மாதிரி வந்ததுக்கு ஒர்த்து. கும்கி யானை. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் போக போக இன்னும் என்னென்ன விஷயம்லாம் மாட்ட போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் நாளைக்கு 2 நாள் ட்ரிப் இருக்குது நமக்கு. டே 1 சாட்டிஸ்ஃபைடு தான்.
காலையில் கிளம்புனதுங்க, இன்னும் பாருங்கள் இன்னும் போயிட்டே இருக்கோம். எல்லாம் இருட்டவே ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ட்ரிப்புங்க இது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ போயிட்டு ரூம் வேறு பார்க்கணும், பார்த்துட்டு ரூமெல்லாம் எடுத்துகிட்டு டே 1 வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். டே 2 பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அட்டகாசமான கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக என்ன நடக்க போகுதுன்ட்டு.